சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, சிலர் நம்மை குறை கூற ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இறுதி வரை ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அஞ்சி சிந்தித்து உன்னுடைய செயலை ஒரு நாளும் நீ தள்ளி போடவும் கூடாது, செய்யாமல் இருக்கவும் கூடாது. குறை கூறுபவர்கள் எந்நாளும் குறை கூறுவார்கள். ஏன், அவர்களுக்கு பிடித்தது போல நீ செய்தாலும் அதில் ஏதோ ஒரு குறையை சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் யாருடைய வார்த்தையில் எது வந்தாலும் குறையோ நிறையோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னுடைய வேலையை தன்னுடைய செயலை நீ செய்யும் பொழுது நிச்சயமாகவே சத்தியமாகவே உன் வாழ்க்கையில் நீ நல்ல பலன்களை அடைகிறாய் என்பதற்காக மற்றவர்களுக்காக ஒரு பொழுதும் நீ செய்து கொண்டிருக்கும் விஷயங்களை பாதியில் விட்டுவிட்டு நகர்ந்து விடாதே. உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுமே தவிர மற்றவர்கள் குறை கூறும் வார்த்தைகள் உன்னை எப்பொழுதும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லாது. புரிகிறதா? நான் எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவு எடுத்து செல்வேன். மற்றவர்கள் யாரும் உன்னை கை தூக்கி விடுவது கிடையாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நன்றாக காதில் மட்டும் வாங்கிக்கொள். எப்பொழுதும் எந்நாளும் நீதான் உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். அதாவது நீ செய்யும் செயல்கள் தான் உன்னை முன்னேற்றமே தவிர மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், நம் வாழ்க்கையை முன்னிறுத்தி எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பார்கள் என்று ஒரு நாளும் தவறாக எடை போட்டு விடாதே. இவ்வுலகில் அவனவன் தன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு உதவி, அதாவது ஒரு ரோட்டில் போகும் பொழுது திடீரென்று அடிபட்டு விடுகிறது. அதை வேடிக்கை பார்க்கத்தான் அதிகமாக இருக்கிறதே தவிர இறங்கி வந்து உதவி செய்வோம் என்று கிடையாது. அது உயிராக இருந்தால் என்ன, இல்லை பொருளாக இருந்தால் என்ன, இப்பொழுது இருக்கும் அனைவருமே உயிரை கூட ஒரு பொருளாகத்தான் பார்க்கிறார்கள். உயிருக்கெல்லாம் இங்கு மதிப்பு கிடையவே கிடையாது. அதனால் உனக்கு உதவி செய்வார்கள். இவர்களை நம்பி இருக்கின்றேன், அவர்களை நம்பி இருக்கின்றேன் என்று வெறும் வார்த்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இல்லாமல், யாரையுமே வந்து பொருட்படுத்தாமல் இவர்கள் இது தருவார்கள் என்று நம்பாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டு உனக்கான நீ உழைப்பதற்கான அனைத்து விஷயமும் உன் வாழ்வில் கிடைக்கும். நீ எந்த அளவு உன்னை நீ நம்புகின்றாயோ உன் வாழ்வில் நீ சகலங்களையும் பெறலாம். மற்றவர்களை நினைத்து காத்திருந்தால் நாட்கள் வீணாகி கொண்டே போகுமே தவிர உன்னுடைய வாழ்க்கையும் புரிந்து கொள்ள யாரும் இங்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். ஆகையால் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா, இன்பமாக இருப்பாய், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.